கொழும்பு இந்து கல்லூரியின் பவழ விழா ஆண்டை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டுக்கான இந்துக்கிழை விவாத பெருஞ்சமறு சொல்லாடல் கொழும்பு பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சிக்கான காரணம் தமிழ் மக்களின் அபிலாசை மாற்றங்களே இல்லை எனும் தலைப்பில் இந்துக்களின் விவாத பெருஞ்சமறு இடம்பெற்றது. வாதிகளாக கொழும்பு இந்து கல்லூரி அணியினரும் பிரதிவாதிகளாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினரும் களம் கண்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாத ஒரு கட்சி இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் 81 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது என்றால் இந்த இமாலய வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருந்தது எங்கள் தமிழ் மக்களினுடைய அபிலாஷை மாற்றமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய அபிலாஷை மாற்றம் என்கின்ற பொழுது 3 பிரதான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பாரம்பரியமாக நாங்கள் கை கொண்டு வந்திருக்கின்ற அபிலாஷைகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. புதிய அபிலாஷைகள் காலத்திற்கு ஏற்ற வகையில் தக்கன பிழைப்பதற்காக தோற்றம் பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் உரிமையை முன்னிலைப்படுத்திய எங்களுடைய அபிலாஷைகள் பின்னடைவை சந்தித்து அபிவிருத்திக்கான அபிலாஷைகள் முன்னுரிமை பெற்றிருக்கின்றன. முக்கியமாக இன்று இந்த NPP ஆனது எழுச்சி அடைந்ததற்கான காரணங்கள் என்று பார்க்கின்ற போது முதலாவதாக காலங்காலமாக பெருந்தேசிய கட்சியின் அபிவிருத்தி மற்றும் சலுகையை நாடி வாக்களிக்கும் மக்கள் கூட்டம் ஒன்று காணப்படும். இன்று யாழ்ப்பாண பாசையூரிலே அனுரகுமார திசாநாயக்க வந்து காணியை விடுவிக்கிறேன், காணாமலாக்கப்பட்ட விவரத்தை நான் தேடி தருகின்றேன், பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து விடுவிக்கிறேன் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறிய அனைத்துமே எங்களுடைய தமிழர்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்றவாறு இருந்தது. அதனால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே எங்கள் தமிழ் பாரம்பரிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக 5 ஆசனங்களை இழந்து அந்த 5 ஆசனங்களும் இன்று NPP-யிடம் சென்றடைந்திருக்கின்றது என்றால் அது எங்கள் அபிலாஷை மாற்றத்தை தான் குறித்துக் கொண்டிருக்கின்றது. ஐயா, நாங்கள் ஒரு விடயத்தை கூற விளைகின்றோம். இன்று தமிழ் தேசிய தலைவர்களின் ஒற்றுமையின்மையால் தான் எங்கள் அபிலாஷைகளை சிதறண்டு விட்டன. அந்த அபிலாஷைகளில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு காரணமே தமிழ் தேசிய தலைவர்களுடைய ஒற்றுமையின்மைதான் என்று NPP-யினுடைய எழுச்சிக்கு காரணம் தமிழ் மக்களின் அபிலாஷை சார் மாற்றங்களே. எங்களுடைய போருக்கு பின்னரான இந்த கால பகுதியிலாக இருக்கட்டும், விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த கால பகுதியிலாக இருக்கட்டும், எங்களுடைய தமிழ் மக்களிலே ஒரு பகுதியினர் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் மாறாமல் இருக்கிறோம். தமிழ் கட்சிகளுடைய பிளவினால் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அபிலாஷைகள் மாறாமல் தான் இருக்கிறது. இன்று 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் 0.2 வாக்குகளை NPP பெற்றிருந்தது. இன்று யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் 40.28 வாக்குகளை வாக்கியிருந்ததால் இது எழுச்சி தான். அன்று அமைச்சு பதவிகளை ஏற்றால் சுமந்திரன் ஐயாவின் கைகளை வெட்டி விடுவோம் என்று தமிழன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இன்று ஒரு ஊசி வைத்தியர் வந்திருந்து நான் எனக்கு அமைச்சு பதவிகள் இருந்தால் சுகாதார அமைச்சரை கொடுத்தீர்கள் என்றால் தாராளமாக ஏற்றுக்கொள்வேன் என்கிறார். பாராளுமன்றத்தில் வந்திருக்கின்றார். அன்று கையை வெட்டுவேன் என்று சொல்லிவிட்டு இந்த அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லும் ஒருவனுக்கு நீங்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள் என்றால் அதுதான் மாற்றம். உங்கள் அபிலாஷைகளில் மாற்றம். இவ்வளவு காலம் நாங்கள் வைத்திருந்த அபிலாஷைகளை மாற்றிவிட்டு சென்றிருக்கின்றீர்கள். முன்னுரிமைகள் மாறின, அபிலாஷைகள் மாறின. இங்கு 29% NPP அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏனையோர் அதே பாரம்பரிய தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதிலே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்னவென்று நாங்கள் கூறினோம் என்று சொன்னால், இவ்வாறாக இந்த விகிதாசார பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் அடிப்படையிலே அவர்களுக்கு 3 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. ஏனையவற்றை அவர்கள் பிரிந்து நின்றதனால் ஆசனங்கள் இழக்கப்பட்டன ஒழிய அவர்கள் சேர்ந்திருந்தால் அந்த ஆசனங்களில் எந்தவித மாற்றங்களும் ஏற்பட்டிருக்காது. 9வது இந்துக்களின் விவாத பெருஞ்சமரின் சிறந்த விவாதியாக கொழும்பு இந்து கல்லூரியின் 3ஆம் விவாதி சிவரட்னம் டனுஜன் தெரிவு செய்யப்பட்டதுடன் இந்து கல்லூரியின் விவாத சொல்லாடலில் கொழும்பு இந்து கல்லூரி வெற்றி கிட்டியது. வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்துவின் ஆதர்சம் விருதினை அமரர் கந்தையா நீலகண்டன் சார்பில் அவரது மனைவி சட்டத்தரணி சசிதேவி நீலகண்டன் பெற்றுக் கொண்டார். வெற்றியாளர்கள் தலைநகரில் வீற்றிருக்கும் இந்த கல்லூரி கொழும்பு
9 தடவைகள் நடைபெற்ற இந்துக்களின் விவாத பெருஞ்சமரில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 6 தடவைகளும், கொழும்பு இந்து கல்லூரி அணி 3 தடவைகளும் வெற்றியீட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.